பால்மதி டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இட்லி கடை இருங்க சொல்லுவாரியா இல்லையா? இன்னும் வரலங்க, நிறைய நீங்கள் சொல்லுங்கள் சார். சொல்லிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள். தனுஷ், அருண் விஜய், சமுத்திரகனி, இளவரசு, சத்யராஜ், நித்யா மேனன், ஜூனியர் ஆர்டிஸ்ட் குப்புசாமி, ராமசாமி, முருகன், வந்தவன் போனவன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. என்ன பெரிய ஸ்டண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கொண்டு நீங்கள் பேசுங்க, எல்லாரும் பேரையும் சொல்லுங்க. அப்புறம் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் வந்து பீட்ரியன் பண்ணியிருக்கிறாப்புல. பீட்ரி ஆமாம், ஒளிப்பதிவு வந்து ஹவுசிக், இன்னமும் ஒரு ஹவுசிக்னு வந்துச்சு பேர். ஸோ ஹவுசிக் பண்ணியிருக்கிறாரு. படத்தொகுப்பு பேர் ஏதோ ஒன்று பார்த்தேன், மறந்து போயிட்டேன். ஸோ வந்து இயக்குனர் இன்னும் வந்து இவர் ராஜகிரண் நடிச்சிருக்கிறாப்புல, பார்த்திபன் நடிச்சிருக்கிறாங்க. இத்தனை பேர் நடித்து தனுஷ் இயக்கிய இட்லி கடை படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இட்லி கடைங்கிறத அழுத்தி சொல்லுங்க. இட்லி கடை பாதி பேர் ஓடிப்பாங்க. நீங்கள் வந்து அப்புறம் எல்லாரும் பேரையும் சொல்லுங்கன்றீங்க. இல்லை மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சொல்லலை, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ இத்தனை பேர் பண்ணி உருவாக்கப்பட்ட இட்லி கடைங்கிற படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம பெரிய தலைவர் இருந்தார், ராக் ஸ்டார் ராஜகுரு. ஸ்ரீ சிவந்தி பட்டாசு கடை. எங்களிடம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் தேவையான பட்டாசுகளும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 6383224242 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இட்லி கடை, அதாவது தனுஷோட இயக்கத்தில் இட்லி கடை வந்து ரொம்ப அருமையாக இட்லி நல்லா வெந்திருக்கு, நல்லா பதமாக மாவு அரைச்சிருக்காரு. அவர் படத்துலேயே ஆகட்டும் இல்லை நிஜமாகட்டும் பதமாக மாவு அரைச்சி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம்னு சொன்னாங்க முன்னாடி, அதே மாதிரி ஃபீல் குட் படமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப எல்லாமே அருமை, ஒரு பேக்கேஜாக வந்து ஒரு மண்மணம் சார்ந்த படமாக. ரொம்ப மண்ணும் சொல்ல முடியாது, லைட்டாக மண்வாசம் நடிக்குது. அரைச்சமாக அரைக்கல, அரைச்சமாக அரைக்கலன்னு சொல்ல முடியாது, அங்கங்கே அரைச்சிருப்பாங்க, ஏன்னா அரைக்காமல் பண்ண முடியாது. இன்னொன்று என்னன்னா, தனுஷுக்கு வந்து ரொம்ப சாமி பக்தி அதிகமாக உங்களுக்கு. ஏன்னா சில சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வந்திருக்கும், அந்த மைண்டில் இருக்கிற அந்த கடவுள் பக்தி, கடவுள் நம்பிக்கை வந்து கொட்டிட்டார் மொத்தத்தை உள்ள வந்திருக்கும் அப்படியே. அது நல்லா இருக்கு தேட்டரில் பார்க்கும்போது. அது மற்றவங்க பார்க்கும்போது எப்படின்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். நான் என்னன்னா இட்லி கடையை பற்றி, அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அந்தந்த மொழிகளுக்குன்னு ஒரு வாசம் இருக்கும். அதே மாதிரி தமிழுக்குன்னு ஒரு வாசம் இருக்குது. அந்த வாசத்தை கரெக்டாக பிடிச்சிருக்காரு தனுஷ். இட்லி கடை மணக்க ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. ரொம்ப சாங்கு. அவர் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டான ஒரு விஷயம் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடிப்போம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதில் அந்த ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப வித்தியாசமாக. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே இயக்குனர் தான். ஒரு இயக்குனராக அந்த படத்தை பார்க்கும்போது அவர் மேலே ஒரு இயக்குனராக நல்ல ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னே ஒரு படம் பண்ணார்ல, ராயன், அது அவர் டேரக்ஷன்னாங்க. அதைத்தான் நான் தான் சொல்லலையே, ஏன் எடுத்து விடுறேன் தம்பி, அவசரப்பட்டுருச்சு. அந்த படத்தை பற்றி பெருசாக பேச வேண்டியதில்லை. பட் இந்த இட்லி கடை அருமையாக பண்ணியிருக்காரு. மனிதர்களோட உணர்வை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக கனெக்ட் ஆகிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த அண்ணன் சொல்லு. இட்லி கடை பற்றி நான் என்னங்க சொல்கிறது, முக்கியமான ஒரு மலையவே சாய்ச்சிட்டாங்க. அருண் விஜய் தான் வந்து மெயின் இதில் வந்து ஹீரோ லுக்கும் அவர்கிட்ட தான் இருக்குது, ஹீரோ மாதிரி எல்லாமே இருக்குது. அவரையே வில்லன் ஆக்கி போட்டாங்க. சமீப காலம் எனக்கு படம் பார்க்க போகிறதில்ல, அது ஏன் வில்லன் மேலே மட்டும் உங்களுக்கு சிம்பத்தி ஆகுது? ஹீரோ பக்கம் ஆச்சு, தமிழ் சினிமா ஹீரோ இல்லைங்க. அதுக்கு முன்னாடி மதராசியும் அப்படித்தாங்க, வில்லன் வந்தால் ஒரு படம் வந்து வில்லன் வந்து ஹைலைட்டாக இருந்தாங்க, படம் எக்ஸலண்டாக இருக்கும். அப்படிப்பட்ட வில்லனை என்னால் அடிக்க முடியுமா அப்படின்னு தோணும். வில்லனை டம்மியாக எவ்வளோக்கு எவ்வளோ காட்டுறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் படம் குப்பையாயிரும். இப்போ இதில் எப்படி இருந்துச்சு இட்லி கடையில்? இட்லி கடையில் வந்து ரொம்ப வந்து நம்மளோட எமோஷனலை கனெக்ட் பண்ணுற மாதிரியான படம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக, அதிகமான ஒரு சென்டிமெண்ட்டாக எந்த படம் பார்த்தீங்கன்னா, பாண்டின்னு ராகவ லாரன்ஸ் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பார், பாண்டின்னு ஒரு படம். அந்த படத்தில் இருக்கிற ஃபீலிங்ஸும் இந்த படம் வந்துச்சு. நான் அதிகமாக ஃபீல் பண்ணி பார்த்த ஒரே படம் அதுதான். அதுக்கப்புறம் இந்த படம் தான் வந்து என்னை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிச்சு. ஏன்னா அப்பா சென்டிமெண்ட்டுங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, என்ன தான் நம்மளுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வந்தாலும் அவர் சொல்கிறத நம்ம கேட்கலனாலும், ஸோ அவர் இல்லாதப்ப ஒரு வலி ஏற்படும். அந்த வலியை வந்து நம்மகிட்ட அழகாக வந்து கிடச்சிருக்கிறாரு தனுஷ். ஸோ உண்மையிலேயே அதே மாதிரி அந்த தேனி சைடு இருக்கிற அந்த நேச்சுரலான ஒரு ஃபோட்டோகிராஃபி உண்மையிலே எக்ஸலண்டாக இருந்தது. அந்த நேச்சுரலான ஒரு லைட்டிங்லாம் ரொம்ப எல்லா இடங்களையும். அதே மாதிரி ஃபாரினை காட்டும் போதும் சரி,
அந்த ரிச்னஸ், அதாவது சத்யராஜோட அந்த ரிச்னஸை காட்டுற விதமாக இருந்தாலும் சரி, வில்லேஜை காட்டுறதுனாலும் சரி, ஃபோட்டோகிராஃபில் எக்ஸலண்ட்டாக கேமராமேன் பண்ணிக்கிறாரு. உண்மையிலே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் என்னென்னா சின்ன சின்ன லாஜிக் மீறல்கள் இருக்குது. அது வந்து கமர்ஷியல் படங்களுக்கே உரிய லாஜிக் மீறல்கள் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பணக்காரன் வந்து போய் ஒரு சாதாரண இட்லி கடை ஒழிச்சு வைக்கிறது, அடித்து ஒழிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட டீல் பேசுவான், அவன் போய் கமிஷனர், அது சிஎம் பெரிய டீலிங்காக பண்ணுவான், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். ஸோ ஒரு சாதாரண இட்லி கடையை ஒழிக்க முடியலங்கிறதெல்லாம் ஒரு எல்லை மீறல் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களில் அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போகணும். ஸோ மொத்தம் வந்து இந்த படம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு எமோஷனலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிக்கிறாங்க அந்த படம். ஸோ உண்மையிலே தனுஷ் பண்ண படங்கள்லேயே பெஸ்ட்டு படம் அந்த படம் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிச்சிங்க, மதராசிட்டிருந்து கடை வாங்கின ஒரு துப்பாக்கி. அது எங்கேயுமே சுடாது, ஷோல்டரில் தான் சுடும். அந்த துப்பாக்கி தனுஷ் ஃபேன்ஸ்ல வந்து இல்ல, தனுஷ் ஃபேன்ஸ்ல வந்து இதுலயும் தனுஷை சுட்டுட்டாங்க. அந்த சுட்ட துப்பாக்கி மதராசி துப்பாக்கி கதை எல்சிஓன்னு அதை கண்டுபிடிச்சது வந்து ஏஆர் முருகதாஸ் கண்டுபிடிச்ச துப்பாக்கி. அது யாரையுமே சுடாது, எவன் சுட்டாலும் சாவ மாட்டேன் மாதிரியான. அது எங்க குறி வச்சாலும் ஷோல்டர்ல தான் போய் டார்கெட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு துப்பாக்கியை கண்டுபிடிச்சி இதுதான் இந்த படத்துல இருக்கிற பெரிய நெருடலாக. சில தனுஷ் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை தனுஷுக்கான மாஸ் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாத்தி படத்தில் வேறு நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல படமாக வந்து மக்களுக்கு நல்ல படம் கொடுக்கணுங்கிறதுக்காக தனுஷ் வந்து நல்ல படத்தை இயக்கி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து இது மாஸ் இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படின்னு விட்டாங்க. உங்களுக்கு தான் பைக்லாம் உள்ள வச்சுருக்காங்க, ஒரு 2 பைக்லாம் இருக்குது. ரெண்டாவது, இந்த படத்தில் ஒரு அன்வான்ட் கேரக்டர்னா அது நித்யா மேனன் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே அது இரிட்டேட்டிங்காக அந்த கேரக்டர் இருந்தது. அது வந்து ஏற்கனவே அது 5 ரூபா கொடுத்தா 5000 நடிக்கும். அந்த மாதிரியான அந்த கேரக்டர் கொஞ்சம் அதோட மேனரிசத்தை வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்கலாம். எனக்கு என்னமோ அது பழக்கப்பட்ட மாதிரி இருந்தது. ரெண்டாவது, ரொம்ப ஓவர் ஆக்டிங், ஓவராக அவங்ககிட்ட உரிமை எடுத்துக்கிற மாதிரி, ரொம்ப அது வந்து சலிப்படைகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த படம் சூப்பராக இருக்குது. சமுத்திரகனியோட ஆக்டிங் எக்ஸலண்டாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திபன் சார் நடித்தது, அந்த சமுத்திரகனி ஃபைட் இருக்குல்ல, சத்யராஜ் சார் லென்த்தாக போன மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் அந்த நார்மல் படத்துலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி போன மாதிரி இருந்துச்சு. செகண்டரி சத்யராஜோட ஆக்டிங்கும் சொல்லவே வேணா, சூப்பராக இருந்தது. அருண் விஜயோட ஆக்டிங்கு, என்னோட ஹீரோ அவர் தான் அந்த படத்தில். ஸோ வந்து தனுஷ்லாம் செகண்டரி தான். அருண் விஜய் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து நம்ம இப்படி தான் இருக்கும்னு நினச்சிருப்போம்ல, அதை வந்து மாற்றிருக்காப்புல தனுஷ். ஒரு சில சீன்கள் மாற்றிருக்காரு, எல்லாம் சில சீன்கள் யூகிக்கிற மாதிரியும் இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராலாக அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். சரி, குறை சொல்லணும்ல, குறை ஏதாவது சொல்லாம அப்படி ஒரே லாஜிக்கல் இன்னும் வேற சொன்னது போதுமையா. மண் சார்ந்து, மக்கள் சார்ந்து, மனம் சார்ந்து கனெக்ட் ஆகிற படம் இந்த படம். ஆடியன்ஸா போய் பாக்குறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா, ஃபேமிலியா பாக்குறவங்களுக்கு இந்த படம் வந்து போர் ஆகாது. கடவுள் பக்தி இருக்கவங்களுக்கு ரொம்ப கடவுள் பக்தி, அதான் ஃபேமிலியா போய் பாக்குறவங்க படம் போற நல்லா என்டர்டைன்மெண்டாவும் நல்லா ஃபேமிலியோட போய் நாயன் படத்தை யாரெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க முடியல, குழந்தைங்களை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த படத்தை ஃபேமிலியை பார்க்கலாம். அதுதான் முக்கியமா சொல்லி வரேன். ராயன், நிலவுக்கு என் மேலடி கோபம், இதெல்லாம் பண்ணினது இந்த தனுசு தானா அப்படின்ற அளவுக்கு இந்த படம் இருக்கு. ஏன்னா எதுலையுமே வந்து சம்பந்தம் இருக்காது, வெவ்வேறு கதைக்களமா இருந்ததுல இதுல அதிகப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காரு. நான் ஒரு இயக்குனருங்கிறது நிரூபிச்சிருக்காங்க. அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா, அவர் தான் டைரக்ட் பண்ணாருன்ற டவுட் வந்துச்சு எனக்கு. அவர் நடிக்கும்போது யாருங்க ஆக்ஷன் சொல்லியிருப்பா? அவரே ஆக்ஷன் அப்படிலாம் நினைச்சிருப்பாரு. என்னதான் அவரு டைரக்டரா இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு லிமிட்டா தான் வச்சுக்கிட்டாரு. ரொம்ப எல்லாம் வந்து கரெக்டா இருக்கு, ஒரு கரெக்டா ஒரு லெவலா மெயின்டைன் பண்ணிருக்காரு. பார்த்திபன் கேரக்டர் நல்லா பண்ணிருப்பாங்க. பார்த்திபன் கேரக்டர் நல்லா இருக்கும். கொண்டு போற மாதிரி சமுத்திரகனி கேரக்டரும் நல்லா பண்ணிருப்பாப்ல. அந்த சாங், அந்த குரூப் டான்ஸ் இன்ட்ரோல் பேக் அப்புறம் நல்லா பண்ணிருந்தாங்க. டான்ஸ் நல்லா வரி நல்லா இருந்து கிரவுடு வச்சு நல்லா நல்லா மாசா எடுத்துருக்காங்க. சாங் செருப்புல மாட்டிருக்காரு. சிங்கிள் ஷாட் ஒரு நிமிஷம்ல வெயில்ல தனுஷ் செருப்பு இல்லாம, தனுஷ் மட்டும் இல்ல கூட டான்ஸரும் செருப்பு இல்லாம. அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ குலசாமி சம்பந்தப்பட்ட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால யாரும் செருப்பு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்களா என்ன தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது, அழகா இருந்தது. அதை நான் செருப்பை கவனிக்கல, டான்ஸையும் நான் சரியா கவனிக்கல. நீங்க வந்து
அருண் அதாவது எங்க கோட்டை இந்த படத்துல வந்து மைனஸ்னா லாஜிக் நம்ம வந்து ரொம்ப மைனஸா இருக்கும். அதான் என்ன அப்படி என்ன லாஜிக் மிஸ்டேக்னா, ஒரே ஊருக்காரன் சமுத்திரக்கனியும் தனுஷ் ஒரே ஊருக்காரன், அந்த ஊருக்காரங்களே வந்து அவன் விலைக்கு கூட போவேணும்னா சமுத்திரக்கனியை போட்டு அடிக்கிற மாதிரி. அதே மாதிரி அருண் விஜய் இது வந்து இப்போ ஒரு ஊர்ல வந்து வெளியூர்காரன் உள்ள ஆரம்பிச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட சண்டைக்கு போவாங்க. இப்போ உள்ளூர்ல சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு பாதி பேர் போவாங்க, இவனுக்கு பாதி பேர் போவாங்க. அப்படி நடக்கதான் செய்யும், நடக்கிறது தான். அதே மாதிரி அருண் விஜய் வந்து டீ கடை முன்னாடி இட்லி கடை முன்னாடி வந்து அவனை போட்டு அடிக்கும் போது யாருமே விலைக்கும் விடல, ஊருக்கார வந்து பஞ்சாயத்து பண்ணல. அப்படியெல்லாம் வந்து அன்னோனியமா, அதாவது வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்கான், இருந்தாலும் அவன் சொந்தக்காரன் தானே, அவன் அவங்க இருக்கிறவனோட சொந்தக்காரன் தானே, அவன் விட்டுருவாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. அதனால விட்டுருவாங்களா? இப்ப ஃபாரின்ல இருந்து ஒருத்தன் நம்ம ஊருக்காரன் வர்றான், விட்டுருவாங்களா அவனை? இப்ப நான் உங்களை பேசுனதே கிடையாது, அப்புறம் நீங்க எனக்கு வந்து கேட்பீங்களா? எப்படினாலும் இன்னொரு மான போட்டு அடிக்கலாம்டா, ஏன்டா சும்மா இருக்கீங்கன்னு நினைக்க மாட்டாங்களாங்க? என்ன இல்ல அதே விட்டுருங்க, அதே விட்டுறலாம். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க முடிச்சுடுவோம், சொல்லுங்க. ஸோ வந்து படம் வந்து எமோஷனலா இருக்கு, ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு, எமோஷனலா நல்லாவே இருக்கு. எனக்கு மியூசிக் என்னன்னா ஜிவி பிரகாஷ் நல்லா போடுவாப்புல, ஆனா இந்த நம்மளால பேர் என்ன சமுத்திரக்கனி அறுபத்தி வராப்புல, அங்க வந்து ரொம்ப ஓவரா போட்ட மாதிரி இருக்கும். அப்படி தப்ப தப்ப தப்பா போட்டு அடிச்சு நம்மளால இவ தேவிஸ்ரீ பிரசாத் மாதிரி போட்டு டப்ப டப்பா அடிச்சுட்டு இருப்பாப்புல. அது கொஞ்சம் லைட் மைல்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓவரா போன மாதிரி நிறைய வயலின் வாசிச்சுட்டு ஒரு சில இடங்கள்ல வந்து ஓவரா அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா பார்த்திபனுக்கு ஒரு மியூசிக் போட்டுருப்பாப்புல, சூப்பரா இருக்கும். இடையில அசுரனையும் மிக்ஸ் பண்ணிட்டாப்புல, அந்த காட்டுக்குள்ள வர சீன் எல்லாத்தையும். ஸோ இந்த ஓவராலாக வந்து எமோஷனலாக நல்லா இருக்குது. அதாவது பாண்டி படம் லாகவலான்ஸ் படம் வந்து கிட்டத்தட்ட 2009-10 வந்தது. ஸோ அந்த படத்தை திரும்ப அதே மாதிரியான எமோஷனல் பேக்கேஜாக இந்த படம் இருக்குது. இல்லை இது இந்த படம் யாரை ரொம்ப கனெக்ட் ஆகும்னா, சின்ன சின்ன அந்த குடிசைகள் மாதிரி இட்லி கடை வச்சிருக்கவங்க, டீ கடை வச்சிருக்கவங்க, மாஸ்டர், அதை நேசிச்சு அதுவே பொழப்பா வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லை அவங்கள காட்டிலும் யாருக்கு எமோஷனல் அதிகமாக இருக்குன்னா, சிட்டியில் இருக்கு, வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வந்து வேலைக்கு வந்தவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு ஃபாரினுக்கு வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இருக்கு. வில்லேஜ்ல இருந்துட்டு ஒவ்வொரு நாளையும் வந்து அப்படியே ரொட்டீனா மிஷின் மாதிரி லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க வந்து கண்டிப்பா அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னன்னா அவங்க ஆசைப்படுறது இந்த மாதிரி லைஃபுக்கு, பட் அந்த லைஃப் வந்து வாழ முடியாது, ஃபேமிலி சூழ்நிலை இந்த மாதிரி சம்பாதிக்கணும், அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி பார்ப்பாங்க, கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல எனக்கு பிடிச்சிருச்சு, உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருச்சு. உங்களுக்கு? கேமராமேனுக்கு மட்டும் பிடிக்கல. கேமராமேனுக்கு பிடிக்காதுன்னு வச்சுட்டே இவ்வளவு நேரம் பேசுறீங்க. இல்ல கேமராமேனுக்கு அவருக்கு என்னென்ன பிடிக்குதுன்னு பேச வச்சிருக்காங்க. இல்ல வேணாம், போது முடிச்சிடும். சரி, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.